شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز علي ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் இன்றைய தினம் உலக மாந்தர்களுக்கு விடுதலை கிடைத்த தினம், உலக மாந்தர்களுக்கு நிம்மதி கிடைத்த தினம், உலக மாந்தர்கள் மதிக்கப்படும் வாழ்க்கையும் வாசலும் திறக்கப்பட்ட தினம், மனிதன் மனிதனாக புனிதனாக வாழ்வதற்கு திட்டமிடப்பட்ட தினம், அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினத்தில்தான் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் திங்கட்கிழமை அதிகாலையில் பிறக்கிறார்கள். அன்னை ஆமினாவின் கருவில் இருந்து பிறக்கிறார்கள். பிறக்கிற போது அவர்களை தங்களது திருக்கரத்தில் வாங்கும் பெரிய நசீபை அன்னை ஷஃபாவுக்கு அல்லாஹ் வழங்கினான். அன்னை ஷஃபா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார்.
அவர்கள்தான் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது கையிலே வாங்குகிறார்கள். மெய்சிலுத்து போனேன் என்கிறார்கள், பரவசம் அடைந்தேன் என்கிறார்கள். என்ன முகம் அது, எத்தனை பேரொளி! நான் சொல்வேன், இருட்டாக இருந்த அதிகாலை அந்த வீடு இந்த பாக்கியம் நிறைந்த குழந்தை பிறந்த போது வீடு முழுக்க ஒளியும் வெளிச்சமும் நிரம்பியது. ஒளியும் வெளிச்சமும், அந்த திருமுகத்திற்கென்று ஒரு வெளிச்சம். நான் அந்த குழந்தையை கையில் வாங்கினேன். முகம் அவ்வளவு பிரகாசம். ஆள்காட்டி விரலை உயர்த்தி அசைத்திருந்தார்கள். அவன் ஒருவன் என்ற அந்த சித்தாங்கத்தோடு பிறந்தார்கள். நான் மெய் செலுத்து போய் மகிழ்ந்து நிற்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியும். கொஞ்ச நேரம் என் கண்ணுக்கு அந்த குழந்தை மறைந்து விட்டது. காணோம். கையில் வாங்கிய குழந்தை உத்தம நபிகள் என் கண்ணை விட்டு மறைக்கப்படுகிறார்கள். நான் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கிறேன். ஒரு அசரீதி கேட்டது. அந்த அசரீதி தான் எனக்கு கொஞ்சம் சமாதானம் ஏற்பட்டது. தூஃபு பிஹி மின் மஷாரிகில் அர்தி மகாரிபிஹா. இந்த குழந்தையை உலகத்தின் கிழக்கில் இருந்து மேற்கு வரையிலும் அப்படியே ஒரு முறை சுத்தி வாருங்கள். கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் இந்த குழந்தையை சுத்தி வாருங்கள் என்று ஒரு அசரீதி. கொஞ்சம் சமாதானம். அடுத்த ஒரு சில வினாடியில் குழந்தையின் கையில் கிடைத்தது. உத்தம நபிகள் பிறந்த நாளை எப்படி அதை ஆக்கினான் என்பதை, அதை கையில் வாங்கும் நசீபு எனக்கு கிடைத்தது என்பதை அன்னை ஷஃபா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபின் தாயார், மக்கள் கூட்டம், ஒரு அழகான ஆண்மகன் பிறந்து விட்டார் என்ற செய்தி, அதுவும் தந்தை இல்லாமல் அனாதையாக. அவர்களின் அன்பு தந்தை அப்துல்லா உம்மாவின் கருவில் 6 மாதமாக அண்ணல் பெருமான் இருக்கும் போது வஃபாத். தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறார். ஒரு எதிர்பார்க்கப்பட்ட குழந்தையும் கூட. மக்கள் கூட்டம் கூட்டமாக வீட்டை நோக்கி வர எல்லோரினுடைய கேள்வியும் மையக்ஃபுரு ஹாதல் வலத், இந்த பிள்ளையை யார் பொறுப்பெடுக்கிறது? பொறுப்பெடுக்க வேண்டிய தந்தை மரணித்து போயிருக்கிறார். யார் பொறுப்பெடுப்பது? அன்னை ஆமினா அழகாக சொன்னார்கள், பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கிறார். எங்கே எங்கே? அன்றைய காலம் இரவு நேரங்களில் ஆண்கள் வீட்டில் இல்லை என்றால் எங்கோ இருப்பார்கள், எங்கோ போதைக்கு போயிருப்பார்கள். அம்மா சொன்னாங்களாம், அவரை காபாவில் போய் பாருங்கள் என்கிறார்கள். ஓடி வருகிறார்கள் அப்துல் முத்தலிப் இடத்திலே செய்தி சொல்வதற்கு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒஹுவ யத்தூஃபு பில் பைத், அவர்கள் காபாவிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். உத்தம நபிகள் பிறந்திருக்கிறார்கள். பொறுப்பெடுக்கும் அப்துல் முத்தலிப் காபாவின் தவாஃபில் செய்தி சொல்லப்பட்ட போது ஓடி வருகிறார். பிள்ளையை கையில் தூக்கி அழகு பார்த்த போது ஆச்சரியமும் பேரழகும். அவர்களின் முகத்தை பார்த்தவுடன் பெருமானார் புன்னகைத்து சிரித்தார்கள். அன்று துவங்கியதுதான் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புன்சிரிப்பு, புன்னகை, சிரித்த முகம் ஹயாத்து வரையிலும் இருந்தது. ஹயாத்து வரையிலும் புன்சிரிப்பு, புன்னகை, மலர்ந்த முகம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பூமா நபிகள் பிறந்த நாள், பூமா நபிகள் மண்ணுக்கு விடுதலை கொடுத்த நாள், அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் முடிவு கட்டிய நாள், மனிதாபிமானத்திற்கு உயிர் கொடுத்த நாள், மனித நேயத்திற்கும் சகோதரத்திற்கும் வாழ்வு கொடுத்த நாள், மனிதனை மனிதனாக ஆக்கிய நாள் அது.
முத்தம் கொடுக்கிறார் அப்துல் முத்தலிப். தூக்கி வருகிறார் அந்த குழந்தையை காபாவை நோக்கி. உண்மையும் ஆச்சரியமும், என் பெருமான் பிறந்தவுடன் கையிலே கொண்டு வந்த அப்துல் முத்தலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கையில் வைத்துக் கொண்டே காபாவில் தவாஃப் செய்தார்கள். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அடுத்த நிமிடம் அவர்கள் பார்த்ததும் ஈடுபட்டதும் புனித காபா. அல்லாஹ் நமக்கு கண் முன்னால் காபாவை காட்டுவானாக. மனைவியோடு, மக்களோடு, குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீபாக்குவானாக, உம்ராவை நசீபாக்குவானாக, மாநபியின் ஜியாராவை நசீபாக்குவானாக. காபா சுற்றி முடிக்கிறார்கள். 7ஆம் நாள் குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்ட அப்துல் முத்தலிப் காபாவில் வைத்து சொன்னார்களாம், மக்களை கூட்டி, இன்னி சம்மைத்துக்க முஹம்மதா, மகனே உனக்கு நான் முஹம்மது என்று பெயர் வைக்கிறேன், உனக்கு நான் முஹம்மது என்று பெயர் வைத்தேன். அந்த பெயரு தான் பெரிய அதிர்ச்சி. அரபுலகத்தில் யாருக்கும் அந்த பெயர் இல்லை. ஒரு உண்மை தெரியுமா? உலகம் பிறந்த நாள் முதல் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் வரையிலும் உலகத்தில் எந்த பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்ற பெயர் சூட்டாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் காலத்தில் வேதத்தில் சில பேர் படிச்சாங்களாம், இறுதி காலத்தில் நபி அவங்க பேரு முகம்மது என்று. பெருமானார் பிறக்கிற காலத்தில் சில பேர் தங்கள் பிள்ளைக்கு முகம்மது என்று 5 பேர் பேர் வச்சாங்களாம். நம்ம வீட்டில் அந்த நபி பிறக்கட்டுமே என்று. அந்த பிள்ளைக்கு முகம்மது என்று பேர் என்று கிதாபுல படிச்சவங்க நம்ம பிள்ளைக்கு அந்த நபித்துவம் கிடைக்கட்டுமே பேர் வச்சாங்கன்னு வருது. உலகம் பிறந்த காலம் முதல் யாருக்கும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட பெயர். பொதுவா அரபுலகத்தில் ஒரு பழக்கம், பாட்டனாரின் பெயரை வைப்பார்கள், பூட்டனாரின் பெயரை வைப்பார்கள், முப்பாட்டனாரின் பெயரை வைப்பார்கள். தந்தையின் பெயர், தந்தையின் தந்தை, அவரின் தந்தை, அவரின் தந்தை, பாரம்பரியமான பெயர் வைப்பதுண்டு. மக்கள் கேட்ட கேள்வி, இம சம்மைத்துக்க முஹம்மதா லம் யகு தாலிக லிஸ்ம் அஹதன் லி ஆபாயிக். அப்துல் முத்தலிப் அவர்களே, முஹம்மது என்று பெயர் சூட்டி இருக்கிறீர்களே, இந்த பெயர் தங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இல்லையே, உங்கள் தந்தைக்கு இல்லை, தந்தையின் தந்தைக்கு இல்லை, பாட்டனார் பூட்டனார் யாருக்கும் இந்த பெயர் இல்லை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத உங்கள் குடும்பத்தில் தான் இருக்கும் முன்னோர்களின் பெயர் தானே வைப்பதுண்டு, புதுசா ஒரு பெயர் வச்சிருக்கீங்களேன்னு கேட்டாங்க. அப்துல் முத்தலிப் சொன்ன பதிலை சொல்லி, நான் வல்லல் நபியின் வாழ்க்கைக்குள்ளே உங்களை நான் கொண்டு நிறுத்துவேன். அப்துல் முத்தலிப் சொன்ன பதில், இன்னி உகைப்பு ஐயுஹமதா மின் அகலில் அர்த். முஹம்மது என்றால் புகழப்பட்டவர் என்று பொருள், முஹம்மது என்றால் புகழப்படுகிறவர் என்று பொருள். உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், இன்னி உகைப்பு, நான் பிரியப்படுகிறேன், என் மகன் வாழ வேண்டும். உலகம் எங்கிருக்குமோ அங்கு வரையிலும், உலகில் எங்கெல்லாம் மக்கள் இருப்பார்களோ அங்கெல்லாம் இருப்பவர்கள், இன்றிருப்பவர்கள், நாளை வருபவர்கள், இறுதி நாள் வரைக்கும் வருகிற மக்களால் என் மகன் புகழப்பட வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். அந்த கனவு, அந்த வார்த்தை, அதற்கான பொருள் இன்று அல்லாஹ் நாம் கேட்க தௌஃபீக் செய்திருக்கிறார். உலகம் எங்கிருக்குமோ, எங்கெல்லாம் விரியுமோ, எங்கெல்லாம் வளருமோ, மக்கள் எங்கிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் உருவாகுவார்களோ, வளருவார்களோ, விரிவார்களோ, அது கடலாகட்டும், தீவாகட்டும், மைதானங்களாகட்டும், கிராமங்களாகட்டும், பட்டணங்களாகட்டும், பெரும் நகரங்களாகட்டும், அங்கெல்லாம் என் மகன் புகழப்பட வேண்டும், முஹம்மத் புகழப்படுபவர் என்று பொருள். ஆசைப்படுகிறேன் என்றார்கள். அந்த ஆசை இன்று அல்லாஹ் நாம் சந்திக்க தௌஃபீக் செய்திருக்கிறார். அல்லாஹ் இன்னும் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புகழை உலகம் உள்ள வரையிலும் மங்கா புகழை நசீபாக்குவானார். அரபுகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் எதிர்ப்புல இருந்த சில பேரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டணும், எப்படி திட்டுறது, எப்படி குறை சொல்றது,
குறை சொல்லணும்னா திட்டணும்னா முகம்மது சூனியக்காரர், முகம்மது அப்படி, முகம்மது இப்படி சொல்லிதானே திட்ட வேண்டியிருக்குது. திட்டத்துக்கு முந்தி புகழப்பட்டவர் சொல்ல வேண்டியிருக்குது. திட்டணும்னா கூட முகம்மதுன்னு சொல்லி திட்ட வேண்டியிருக்குது. முகம்மது என்றால் புகழப்பட்டவர். அரபுகளுக்கு எதிரிகளாக இருந்தவங்களுக்கு திட்ட முடியல. ஒரு நாள் கூடி ஆலோசனை பண்ணாங்க, முகம்மதுன்னு சொல்லி நம்ம திட்டுனாலும் புகழப்பட்டவர்ன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது, எப்படி திட்டுறது? அதனால என்ன பண்றது? திட்டக்கூட முடியலையே, சபிக்க முடியலையே. அவங்களாம் யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம், முகம்மதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம ஒரு பேர் அவங்களுக்கு வச்சிருவோம். அவங்களுக்கு பேரை நம்ம வைப்போம். என்னப்பா வைக்க போறீங்க? முசம்மம். முசம்மம் முசம்மம் மோசமானவர், முசம்மம் பொய்யர், முசம்மம் சூனியக்காரர் அப்படி சொல்லுவோம். ஓகேண்டாங்க. முசம்மம்னா இழிவாக்கப்பட்டவர்னு அர்த்தம். புகழப்பட்டவர் என்ற பெயரை எடுத்துட்டு இழிவாக்கப்பட்டவர் என்று நம்ம பேர் வச்சிருவோம். அதை சொல்லி திட்டுவோன்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்களுக்கு கஷ்டமா போச்சு. அதை கேட்டு மனசெல்லாம் சங்கடப்படுது. ஓடி வந்தாங்க உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். யா ரசூலல்லாஹ், தங்களை முசம்மம் என்று சொல்லி திட்டுகிறார்கள். சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், பார்த்தீர்களா பார்த்தீர்களா அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் என்று. நானோ முஹம்மத், அவர்கள் யாரோ ஒரு முசம்மமை திட்டுகிறார்கள். நானோ முஹம்மத், அவர்கள் யாரோ ஒரு முசம்மமை திட்டுகிறார்கள். திட்டப்படும் இடத்தில் கூட அல்லாஹ் என்னை எப்படி பாதுகாத்தான் பார்த்தீர்களா என்றார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாட்சிபம் பொருந்தியவர்கள், மாண்பு நிறைந்தவர்கள், எதிரிகளை கூட எதிரியாக பார்க்காதவர்கள். இத்வா பில்லதி அஹ்சன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலியுன் ஹமீம். தீங்கு செய்தவருக்கு கூட நீங்கள் நல்லதை செய்யுங்கள், தீங்கு செய்தவர்களுக்கு கூட நல்லதை செய்யுங்கள். ஏன் தெரியுமா? எதிரியாக இருப்பவர் கூட அவர் உற்ற நேசனாக மாறுவார் என்று அல்லாஹ் சொன்னான். என் எதிரியை நான் எதிரியா ஆக்கிறது இல்லை, எதிரிய நண்பனாக்கணும். எதிரிய பகைப்பதில்லை, எதிரிய பாசமுள்ளவனாக மாத்தணும். என்ன பண்ணணும்? தீங்கு செய்தவனுக்கு நல்லது செய்து விடுங்கள், அவன் நண்பனாக மாறுவான் என்றான் அல்லாஹ். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு இந்த உபதேசத்தை தருகிறார்கள். அருமையான உபதேசம். வாஹ்சின் இலா மன் அஸா இலை, உனக்கு தீங்கு செய்தவருக்கு கூட நீ நல்லதை செய்வாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் திங்கள் கிழமை இந்த மண்ணில் ஜொலிக்கிறார்கள், பிறக்கிறார்கள். அசத்தியங்களின் கதவுகள் மூடப்பட்டது, இழுத்து பூட்டப்பட்டது. சத்தியங்களின் கதவுகள் திறக்கப்பட்டது. கவலைகளின் கதவுகள் இழுத்து மூடப்பட்டது. மகிழ்ச்சியின் கதவுகள் திறந்தது. இன்னொரு பக்கம் அநாகரீகம், அறியாமையின் கதவுகள் மூடப்பட்டது. அறிவு ஒளியின் கதவுகள் திறக்கப்பட்டது. பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் மிகப்பெரிய அறிஞராக, மிகச்சிறந்த அறிவாளியாக, ஆற்றல் மிக்க ஞானியாக, மிகப்பெரிய தலைவராக தன்னை அல்லாஹ்வால் அலங்கரிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார்கள். ரொம்ப எளிய ஒரு வாழ்க்கை. நபியின் பிறப்பை நான் துவக்கி இருக்கிறேன், சொல்லிக்கொண்டே வர வேண்டும். சிறுபிராயத்தை, வாலிபத்தை, வயோதிகத்தை. எங்குதான் அழகில்லை? சிறுபிராயம் எத்தனை அழகு! வீட்டில இருந்து வெளியில போனால் பக்கத்து வீட்டுல போய் நிற்பாங்க. நான் வெளியில போறேன், உங்க வீட்டுக்கு ஜாமான் வாங்கணுமா? பஜார்ல போய் எதுவும் வாங்கிட்டு வரவா? கேட்கார்கள் காத்தமுன் நபியின். பக்கத்து வீட்டிலே போய் நான் பஜாரில் ஏதேனும் வாங்கி வரவா? என் சிறுபிராயம் எத்தனை அழகு! உபகாரம் செய்யும் அந்த குணம் பிறக்கும் போது சேர்ந்தே பிறந்தது. அல்லாஹ் நமக்கு நமது பிள்ளைகளுக்கு நசீபாக்குவானாக. இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்ட வீடு இருக்குது, ஆண்கள் இல்லாத வீடு, பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நம்ம பையன் வெளியில போறான், அந்த அம்மா கூப்பிடுது, தம்பிங்க வா, பஜார்ல போய் ஜாமா வாங்கிட்டு வான்னு சொல்லும். இதையெல்லாம் தெரிஞ்சு நம்ம மகன் போகும்போது நாமே சொல்லி விடுவோம். அந்த அம்மா கூப்பிடும், ஏதாச்சும் வேலை சொல்லும், எனக்கு தலைவலி காய்ச்சல்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு.
நாம் கற்றுக் கொடுக்கிற பாடம் எங்கே போனது? உபகார குணம் எங்கே மறைந்தார்கள்? மங்கா புகழ் பெற்ற முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிள்ளைகளை வளருங்கள். நபி பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ வளர்ந்தார்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். ஒழுக்கம் சொல்லி வளருங்கள், நேர்மையை சொல்லி வளருங்கள், பொய் சொல்லாதே என்று சொல்லி வளருங்கள். மாணவியை பார்த்து பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் படித்துக் கொடுங்கள். அருமையான சிறுபிராயம் தாயின் அரவணைப்பிலேயே இருப்பார்கள். வீட்டுக்கு பரக்கத்து என்ன தெரியுமா? அப்துல் முத்தலிபனுடைய குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அப்துல் முத்தலிபனுடைய குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அவங்களுக்கு பிள்ளைங்க கிட்டத்தட்ட 10 பிள்ளைங்களுக்கு மேல, பெரிய குடும்பம். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் 10 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க. அந்த வீட்டில் 80க்கும் அதிகமான மெம்பர்ஸுகள். பெருமானார் பிறந்து எந்த கஸ்டடியில வந்திருக்கிறாங்களோ அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்துல ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அது சாப்பிட உட்கார்ந்தா ஒரு பெரிய மஜ்மா ஜமாத் உட்கார்ந்த மாதிரி உட்காருவாங்க. வளர்ந்து வருகிறார் நபிகள் நாயகம். அப்துல் முத்தலிப் அந்த பிள்ளைக்கு அதுக்கு கிடைத்த கண்ணியத்தை சொல்வார்கள். சாப்பிட உட்காரும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவாங்க. மற்ற எல்லா பிள்ளைங்களும் இருக்கும், இவங்களை கொண்டு பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு அவங்க அந்த பரக்கத்தை உணர்ந்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் கேட்பாங்க, எங்க பிள்ளைங்களையும் பெரியவங்க பக்கத்தில் வைக்கணுமே. ஒரு நாள் நபி பெருமானார் வெளியில இருக்கிறாங்க. சாப்பாடு வைங்கன்றாங்க. அப்துல் முத்தலிப் சாப்பாடு வையுங்கள். எல்லாருக்கும் அதிர்ச்சி. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலையே, சின்ன புள்ள வரலையே, வெளியில போயிருப்பாங்க. அடுத்த வீடு எதிர்த்த வீட்டுகள்ல கூட்டு போவாங்க நபிய. அவங்களை கொண்டு அவங்க வீட்டுல கொஞ்ச நேரம் வச்சுட்டா வீடு மகிழ்ச்சி ஆயிடும். கூட்டு போவாங்க. வராமல் சாப்பாடு வைக்கிறது இல்லை, வைங்கன்றாங்க. சாப்பாடை வச்சாச்சு, எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஷார்டேஜ், உணவு பத்தல. சாப்பாடு கொண்டாங்கன்னாங்க, இல்ல காலி ஆயிட்டு. சரி, ஒன்றும் சொல்லலை. அடுத்த நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வச்சுக்கிறாங்க. வைங்க சாப்பாடை வச்சாங்க. கொண்டாங்க, வந்துகிட்டே இருக்குது. அவ்வளவு பேரும் சாப்பிட்டாச்சு. மிச்சம் இருக்குதா? இன்னும் இருக்குது. நேற்று போட்ட அளவு போட்டீங்களா, கம்மியா போட்டீங்களா, கூட போட்டீங்களா? தினமும் ஒரே அளவு தான். நேற்று ஏன் குறைஞ்சிச்சு உங்களுக்கு தெரியுமா? என் பேரன் முஹம்மது இல்லை, என் பேரன் முஹம்மது இல்லை. என் பெருமான் இருந்தால் 3 வயதில் 4 வயதில் 5 வயதில் அவர்கள் இருந்தால் வீடே பரக்கத்தானது, உணவு பரக்கத்தானது. அரிய வாழ்க்கை, அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை, நமது பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டிய வாழ்க்கை. அவர்கள் வீட்டில் இருந்தால் வீடு பரக்கத். காபத்துல்லாவுல ஒரு விரிப்பு விரிச்சிருக்கும். காபாவுல அப்துல் முத்தலிபு தலைவர், அவங்க தான் அதில் உட்காருவாங்க. எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அப்துல் முத்தலிபு வர்ற வரைக்கும். அவங்க வந்துட்டா அதுல போய் உட்காருவாங்க. அந்த விரிப்புல யாரும் உட்கார மாட்டாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயசு இருக்கும். நேரா வந்து அந்த விரிப்புல போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த விரிப்புல உட்கார்ந்த உடனே எல்லாரும் சேர்ந்து எழுந்திரிங்க எழுந்திரிங்கம்பாங்க. ஹஸ்ரத் அப்துல் முத்தலிபு சொல்வார், தாவ் இப்னி, என் மகனை விடுங்கள், எழுப்பாதீர்கள். இன்னலகு லஷைனா, அதில் இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்றார். பெரிய எதிர்காலம் உடையவர் என் மகன். காபாவில் விரிப்பில் மக்காவின் மாபெரிய தலைவர் அப்துல் முத்தலிப் இருப்பார். இங்கே நபி பெருமானார் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். வளர்க்கிற போது சிறுவயதிலிருந்து பெருமையது வரைக்கும் வரும்போது அவர்களை கொண்டு உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இப்போதே அல்லாஹ் அற்புதமாக அறிவித்துக் கொண்டு வந்தான். சொல்ல சொல்ல இனிப்பு சுவையாக நாவெல்லாம் சொல்கிற இன்பம் கிடைக்கிறது, கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம்தான் குறைவானது என்பதால் மாணவியின் வாழ்க்கையை நபித்துவம் அடைந்த 40ஆம் ஆண்டு, நபித்துவத்தை தொடர்ந்து
உலகமெங்கும் அவர்களின் செய்தி பரவ, உலகமெங்கும் அவர்களின் செய்தி பரவ ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள் மக்கள். யார் இந்த முஹம்மத்? காலமெல்லாம் அவர்களால் அஸ்ஸாதிக் என்று அழைக்கப்பட்டவர்கள், உண்மையாளர், நம்பிக்கையானவர். சின்ன வயசுல பெற்ற பேரு 2 பேரு, உண்மையாளர், நம்பிக்கையாளர். அந்த 2 பேர் இருந்தா நமக்கு வாழ்க்கையில இன்னொரு பேர் வேண்டியதில்லை. நான் உண்மையாளனாக, மக்களின் நம்பிக்கைக்கு உரியவனாக அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. அத்தனை பெரிய மாணவி மண்ணில் உருவாகி வளர்ந்து வந்த போது மனித குலத்திற்கே மதிப்பளிக்கிறார்கள், மனிதனை உயர்த்துகிறார்கள், அவன் கண்ணியத்தை காப்பாற்றுகிறார்கள். யாரையும் காயப்படுத்தவில்லை, காயப்படுத்தியவர்களுக்கு கூட வருத்தம் கொடுக்கவில்லை, காயப்படுத்தியவர்களுக்கு கூட வருத்தம் கொடுக்கவில்லை. மாணவியின் மக்கா வாழ்க்கையில் நிறையவே சிரமங்களை சந்திக்கிறார்கள். சிரமம் கொடுத்தவர்களுக்கு கூட எம்பெருமான் துஆ செய்கிறார்கள். சிரமம் கொடுத்தவருக்கு கூட பெருமானாரை குறித்து யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டாங்க. யாரு உள்ள வந்தாலும் போய் சொல்லிடுவாங்க, போயிடாதீர்கள், அவர் போய் சொல்வார், அவர் சூனியக்காரர், அந்த செய்தி கேட்டால் இவங்க மாறிடுவாங்க. அந்த நேரம் ஒருவர் வந்தார், அந்த நேரம் ஒருவர் வந்தார். அவர் மிகப்பெரியவர், அரபுலகத்தின் கவிஞர், தௌசி குழுவை சார்ந்தவர், தௌசி கூட்டத்தில் பிறந்தவர், மிகப்பெரிய கவிஞர். அவர் உள்ள வர்றார். வந்தபோது மக்கள் சொன்னாங்க, இங்க முகம்மதுன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, கிட்ட போயிடாதீங்க, அவர் சூனியக்காரர், உங்களுக்கு சூனியம் செய்து விடுவார். அவர் வார்த்தை உங்க காதுல விழுந்தால் நீங்கள் மயங்கிடுவீங்க. இப்படி எல்லாம் சொன்ன போது அந்த மனுஷன் பெரிய கவிஞர் தான், காதுல பஞ்சு வச்சார் என்று வரலாறு நீங்க பார்க்கலாம். காதில் பஞ்சு வைத்து நடமாடியவர் பஞ்சு வச்சுக்கிட்டார் அங்க இருக்கிற வரைக்கும். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை என் காதில் போனால் எனக்கு பைத்தியமாகும், சூனியம் செய்யப்படுவேன். மக்கள் சொல்லி விட்டுருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கருணை என்ன தெரியுமா? யாரை கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த நபிக்கு தோல் கொடுக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதை அல்லாஹ் முடித்தே தீர்ந்தான். அவன் எடுத்ததுதான் முடிவு. அல்லாஹ்வின் முடிவை என் அறிவால் தட்ட முடியாது. அவன் எடுத்த முடிவை மாற்ற முடியுமா? ஒரு நாள் அவர் குளிக்கும் போது பஞ்சை எடுத்திருக்கிறார். என் பெருமான் ஓதுகிறார்கள், காதுல விழுந்துட்டு பஞ்சை தூக்கி போட்டார். என்ன சத்தம், என்ன சத்தம்? ஏன்? அவர் இலக்கியம் தெரிந்தவர், அரபில் அவரை விட மிஞ்சியவர் இல்லை, மிகச்சிறந்த கவிஞர். காதில் விழுந்த போது ஓடி வருகிறார். எங்கே எங்கே எங்கே? இடம் காட்டப்பட்டது. உள்ளே வந்தார், மண்டியிட்டார், படியுங்கள் என்கிறார். என் பெருமான் ஓத கேட்டார், மகிழ்ந்தார், முத்தமிட்டார். சொல்லுங்கள் தாங்கள் யார்? என் பெருமான் சிரிக்க பெருமானார் அழகா உணர்த்துறாங்க, காதுக்குள்ள பஞ்ச உடைச்சிட்டல்லவா அல்லாஹ் ஹிதாயத்தை கொண்டு சேர்ந்தார், பஞ்ச தூக்கிட்டல்லவா ஹிதாயத். கலிமா சொன்னார், ஈமானுக்கு வருகிறார். அவர் கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும்? என் கூட்டம் தௌசி, என் கூட்டம் தௌசி, நான் சொன்னால் கட்டுப்படுவார்கள், போங்க. எங்க போறது? அந்த ஊருக்கு போங்க, இத போய் அங்க சொல்லுங்க, அவங்கள கூட்டுவாங்க. அவர் சொன்னார், நான் போய் சொன்ன ஆதாரம் கேட்பாங்களே, பிடிங்கன்னாங்க. பெருமானார் ஒரு ஒளி வெளிச்சம் நெத்தியில கொடுத்தாங்க. அவர் போனா லைட் எரியும் நெத்தியில, பளிச்சு பளிச்சு பளிச்சுட்டு. சொன்னார், கரெக்டு தான், மக்கள் வேற மாதிரி சொல்லிடுவாங்க, தெய்வ குத்தம் நடந்துட்டுன்னு சொல்லிடுவான், ஏதாவது குழப்பம், வேற மாத்துங்கள. கம்புல கொடுத்தாங்க, ஒரு கையில ஒரு தடி, அந்த தடியில வெளிச்சம், கையை தூக்குனா அந்த தடியில இருந்து வெளிச்சம், டார்ச் லைட் மாதிரி, போங்கன்னாங்க. நேரா வந்தார், நேரா வந்தார். இமாம் புகாரி எழுதுவார் இந்த வரலாற்றை. வந்து சொன்னார், மனைவி ஓடி வந்தாங்க, எங்க போயிட்டீங்க இத்தனை நாளா, எங்க போயிட்டீங்க? அவர் சொன்னார், இன்ன கலாமி அலைக்கு ஹராம், நான் உங்ககிட்ட பேசலாம் முடியாது. என்னங்க உங்க மனைவி? ஆமா, நீ எனக்கு இனி ஹலால் ஆகணும்னா, நான் உங்ககிட்ட பேசணும்னா, நான் எந்த நபியை கொண்டு களிமா கொண்டேனோ ஏத்தேனோ அதை நீனும் ஏத்துக்கிடணும், அப்பந்தான் உங்ககிட்ட பேச முடியும், வாழ முடியும். அந்த அம்மா சொன்னாங்க, இது என்ன சக்தி, ஒரு மனைவியை கூட பேச விடாத சக்தி. ஆமான்னாங்க. நான் சொல்லுங்கன்னாங்க. அவர் களிமா சொல்ல முதல்ல மனைவி களிமா சொன்னார். தன் தாய், தன் தந்தை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இஸ்லாம், யாருக்குள்ளே இஸ்லாம் வரக்கூடாது என்று உலகம் நினைத்ததோ
அவருக்குள்ளே வந்தது மாத்திரமல்ல, அவர் மனைவிக்குள்ளால், அவர் தந்தைக்குள்ளால், அவர் தாய்க்குள்ளால். அது தெய்வீக குரல். மாணவி பேசினால் லட்சோப லட்ச இதயங்களில் அசைவுகள் ஏற்படும். ஆனா ஊர்ல போய் சொன்னாரு பாருங்க, அடி ஆளை தூக்கி போட்டு அடிச்சார். பல நாள் போறார், பல நாள் அடிபடுகிறார், மதிக்கப்பட்டவர். அவர் கவியை கேட்டால் மண்டியிடுவார்கள் அரபுகள். கலிமாவை சொன்ன போது, கவிக்கு மண்டியிட்டவர்கள் கலிமாவை சொன்ன போது கடிந்து கொண்டார்கள், அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் அல்ல, பல நாள். தாங்க முடியல. ஒரு நாள் நேரா நபியின் தர்பாருக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், பாருங்கள். வந்து நிற்கிறார். முகமெல்லாம் ரத்தம், உடலெல்லாம் ரத்தம். பாருங்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள். இனி அந்த ஊர் இருக்கக்கூடாது, இனி அந்த ஊர் இருக்கக்கூடாது, அந்த ஊர் மக்கள் இருக்கக்கூடாது. பதுவா செய்யுங்கள், அந்த தௌசி கூட்டத்திற்கு பதுவா செய்யுங்கள் என்றார். பெருமானார் பார்க்கிறாங்க, மாபெரிய மனிதர், மிகச்சிறந்த கவிஞர், ஒரு பண்பாளர், இவ்வளவு காயப்படுத்தி அடித்து விட்டார்களே. கையை தூக்கிட்டான். சஹாபிகள் பயந்துட்டாங்க. ஏன்? பெரிய கூட்டம் தௌசி. அந்த கூட்டத்திற்கு பதுவா நடந்தால் அடுத்த நிமிடம் அழிந்து போவார்கள். சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி, அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா வஅதி பிஹும், யா அல்லாஹ், தௌஸ் கூட்டத்திற்கு ஹிதாயத்தை, நேர்வழியை கொடுப்பாயா. தௌஸ் கூட்டத்திற்கு ஹிதாயத்தை கொடு ரப்பே, நேர்வழியை கொடு. அவங்க எல்லாரும் இங்க வருவதற்கு தௌஃபீக் செய். வஅதி பிஹிம், உங்களை இங்க கொண்டு வாங்க. யார? அந்த கூட்டத்தை. அவர் பார்க்கிறார், என்ன இது? பெருமானார் சொன்னாங்க, ஆமப்பா நீ இப்போ போ. எங்க போகான்னு கேட்டார். அடிச்சு காயமாக்கி நடக்க விடல, காலெல்லாம் ரத்த குறையாக்கிட்டாங்க. இப்போ போப்பா, இப்போ போ. அந்த மக்கள் மொத்தமா வருவாங்க, கூட்டு வந்துருந்தாங்க. அவருக்கு நம்பிக்கை. நேரா போகிறார். அந்த மக்கள் காத்து நிற்கிறார்கள். நாங்க தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கங்க, களிமா சொல்லுங்க. ஹிதாயத். மாணவியின் நாவு பிறந்தால், கையேந்தினால், பிரார்த்தனை கேட்டால், அடுத்த நிமிடம் உலகத்தையே அல்லாஹ் புரட்டுவான். மனிதர்களின் இதயத்தையே திருப்புவான் அல்லாஹ். எத்தனை பெரிய நபி! சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போ, மக்கள் வருவார்கள், ஹிதாயத்து கிடைக்கும். அவர் போறார், கலிமா சொல்லி கொடுக்கிறார். அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? பதுவா செய்யுங்கள் என்று சொன்ன பின்னால் நேர்வழி கூட அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி துவா செய்து அனுப்பி வச்சு, இவர் போய் கலிமா சொல்லி வர்றாங்க பாருங்க. அதில் ஒருவர் தான் அபூ ஹுரைரா தௌசி. அபூ ஹுரைரா லட்சக்கணக்கான ஹதீசுகளை புகாரியிலே, முஸ்லிமில், திருமதியில் அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா இப்பதான் கலிமா சொல்றாங்க. இவங்க கையில அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பதுவா செய்திருந்தா அபூ ஹுரைரா எங்கே? எங்கே அபூ ஹுரைரா? யார் அந்த சஹாபி தெரியுமா? தௌசியில் இருந்து வந்து வெளிச்சத்தோடு போய் மக்களை கொண்டு வந்த சஹாபிதான் துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி அவர்களை கொண்டு தௌசி கூட்டத்திற்கு ஹிதாயத். அவர்களுக்கு பின்னால் தௌசியில் இருந்து அபூ ஹுரைரா தௌசி வருகிறார். அபூ ஹுரைரா தௌசி. அபூ ஹுரைரா எத்தனை பெரிய ரசூலுடைய வார்த்தைகளை சுமந்த மாபெரிய மனிதர். நான் இங்கே கூடியிருக்கும் பெரும் கூட்டத்தோடு நான் ஞாபகப்படுத்துவதெல்லாம், உங்கள் இதயம் நபி அவர்களை சுமக்கட்டுமே, நபியின் மீது அன்பு கொள்ளட்டும், நேசமையுங்கள், பாசம் காட்டுங்கள், உமா நபிக்கு தலை சாயுங்கள், உமா நபியின் சொல்லை ரசியுங்கள், அவர்களின் வாழ்க்கையை புரட்டி புரட்டி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை புரட்டி காட்டுவான் அல்லாஹ். அவர்களின் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும்.
அவர்களை பின்பற்ற தயாராகுங்கள். உங்கள் இதயமெல்லாம் ஒளிமயமாக மாறும். எம்பெருமான் பிறந்த இந்த நாளில் நான் உறுதி கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த நபியின் காதலனாகவே நான் மாற வேண்டும். ஆஷிகுர் ரசூலாக ஆக வேண்டும். அன்னலாரின் அன்பை சுமக்க வேண்டும். முஹப்பத்தை உத்தம நபி மீது நான் எனக்கு கடமையாகவே ஆக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இது ஒரு பெரிய வாழ்க்கை. உலகத்தின் வெளிச்சமாக வருகிறார்கள் நபிகள் நாயகம். மிகப்பெரிய சக்தி. யாரையும் கொஞ்சம் கூட கௌரவ குறைவா நடத்தினதில்லை. கௌரவ குறைவா யாரையும் லேச மதிப்பில்லாம ஆக்கினது இல்லை. இந்த மதிப்புங்கிறதா பெரிய வாழ்க்கை. யாருடைய கௌரவத்தையும் குறைச்சிடக்கூடாது, கண்ணியத்தை குறைச்சிடக்கூடாது. அதுல பெரிய ரகசியம் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கைக்கு பின்னால நீங்க போய் நின்றால் கௌரவம் காக்கப்படும். மதீனாவில அபூ ஷுஐபுல் அன்சாரி என்று ஒரு நபித்தோழர், அபூ ஷுஐபுல் அன்சாரி என்ற நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும் ஆசைப்பட்டார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுக்கு வரணும். நம்ம எல்லாருடைய வீடும் மாநபியை கனவில் காணும் வீடாக ஆக்கி வைப்பானா. இன்றைக்கு அவர்கள் பிறந்த நாள். நான் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். உண்மையிலேயே அந்த நாள் உலகமெல்லாம் மூமின்கள் இன்றைக்கு பெருநாள் போல் கொண்டாடுகிறோம். ஏன்? என் பெருமான் பிறந்த நாள் என்னை சீர்படுத்திய நாள், என் சக்தியை கொடுத்த நாள், என் நம்பிக்கை பலப்படுத்திய நாள், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கம் உண்டாக்கிய நாள். அதை எல்லாம் விட மேலாக என்னை ஒரு பெரிய மனித புனிதனாக ஆக்கிய நாள். நபி இல்லை என்றால் நான் எங்கே, நீங்கள் எங்கே? மனித கண்ணியம் முக்கியம். யாரையும் அலட்சியமாக நினைக்காதீர்கள், யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள், யாரையும் லேசாக எடை போட்டு விடாதீர்கள். நமக்கு தெரியாது யார் எப்படிப்பட்டவர்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீடு வர வேண்டும். உத்தம நபியும் கொஞ்சம் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவும் கொடுக்க வேண்டும். சையதுனா அபூ ஷுஐபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து சந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மதியம் நம்ம வீட்டில் சாப்பிட வரணும். அவருக்கு தெரியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா வர்றதில்லை, தனியா வர்றதில்லை, 2-3 பேரை கூப்பிட்டு தான் வருவாங்க. அது நபிமார்களுக்கே உள்ள சொந்தம். யாராவது விருந்தாளிகளோடு தான் சாப்பிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாராவது விருந்து சொன்னா கேட்பாங்களாம், ஒலி ஒலி ஆயிஷா எனக்கும் தானே, என் மனைவி ஆயிஷாவுக்கும் சேர்த்து தானேன்னு கேட்பாங்க. யாராவது விருந்து சொன்னா என் மனைவிக்கு ஆயிஷாவுக்குமான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா நாயகமே. அதனால நபியின் மனைவிமார்கள் எல்லாம் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சாங்க. யா ரசூலல்லாஹ், பெருமானார் ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கும்போது விருந்து வந்துகிட்டே இருக்கும், மற்ற வீட்டில் இருக்கும்போது வர்றது இல்லை. அது என்ன உங்க சாபாக்கள் எங்க வீட்டுல இருக்கும்போது உங்களை கூப்பிடுறது இல்லை, ஐஷாவுடைய வீட்டுல இருக்கும்போது தானே கூப்பிடுறாங்க. என்ன பெருமானார் ஆயிஷா மேல பிரியங்கிறதுனால அப்படி கூப்பிட்டு பழகிறாங்க. எங்க வீட்லயும் விருந்தாளியை வர சொல்லி கேட்பாங்களாம் மனைவிமார்கள். பெருமானார் கேட்பாங்க, எனக்கும் என் ஆயிஷாவுக்குமான்னு கேட்பாங்க. அந்த சாபிகள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்? எப்போதுமே என்னை அழைக்கிற இடத்தில் என் மனைவியை நான் மறக்க கூடாது. இன்னைக்கு எங்களுக்கு யாராவது அதில் நாளை மதியம் நம்ம வீட்டில் சாப்பாடு எங்க வீட்டம்மாவுக்கும் என் பொஞ்சாரிக்கும் தானேன்னு கேட்டா நாளைக்கு சோரே சொல்ல மாட்டார். பேசிமாம் எப்போ சாப்பிட கூப்பிட்டாலும் இமாமும் அசரத்து
பொஞ்சாரியும் சேர்த்து எதுல கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எங்கே குறை காண்பீர்களோ அங்கே எங்கள் நபியின் சுன்னத்தை ஹயாத்தாகிறது. நான் ஒரு தடவை அதை கேட்டேன், அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். என் நண்பர் சாப்பாடு சொன்னார், ஹசரத் வீட்டுக்கு வரணும், வந்துருவோம்பா நம்ம மனைவி அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டார். ஹசரத் ரொம்ப சந்தோஷம், நான் உங்க மனைவிக்கு கொடுத்து விடணும் வச்சிருந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்க, கூட்டு வந்துருங்க. நான் சொன்னேன், நீ ஊர்ல யார்கிட்டயாச்சும் போய் சொல்லிடாத ஹசரத் என் மனைவிக்கும் ஜோறு தான் கேட்டாருன்னு. அதெல்லாம் உண்மை, ஆசை இருந்துச்சு. நபி பெருமானார் ஒலி ஆயிஷா, என் ஆயிஷாவுக்குமா என்று கேட்பார்கள். ஒரு தடவை நம்ம அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டோம்பான்னு. இல்ல ஹசரத், எனக்கு பெரிய பாடம், நான் என் மனைவி எல்லாம் நல்ல நேரத்துல நினைச்சே பார்க்கறது இல்லை, நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு பாடம், இனி என் மனைவியை நான் நினைச்சுதான் பார்க்கணும்னு படிச்சுக்கிட்டேன். துவா கேட்கிறாங்க என் பெருமான். எப்படி தெரியுமா? அல்லாஹ் என்னை வளமாக வாழ வைப்பாயாக, பரக்கத்தாக வாழ வைப்பாயாக, யாரிடத்திலும் தேவையாகாமல் வாழ வைப்பாயாக. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கபூல் செய்வானா, நம்ம வியாபாரங்களை பரக்கத்தாக்கி வைப்பானா. யார்கிட்டையும் போய் தேவையை சொல்லக்கூடாது. எனக்கு தேவை இருக்குதுங்கிறது எனக்கும் என் ரப்புக்கும் ரகசியம். அந்த தேவை எனக்கு இருக்குதுங்கிறது மக்கள்கிட்ட போய் நான் காட்டக்கூடாது. அது ரகசியம் இல்லை, கண்ணியத்தை குறைச்சு. சில பேர் சொல்லுவாங்க, அதில் கவலைப்படாதீங்க, எதுனாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கம்பாங்க, உங்களுக்கு எதுனாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கம்பாங்க. அவங்க சொல்றாங்களே நம்ம சொல்லிடக்கூடாது. ஒரு தடவை சொன்னோம் சரிம்பாங்க, ரெண்டாவது தடவை உங்களை பார்த்தா இந்த பள்ளிக்கு வர்றதில்ல அந்த பள்ளிக்கு போயிடுவாங்க. அதத்திட்ட போட்டா என்னத்தையாச்சும் சொல்லக்கூடாது. இதுதான் உலகம். உன் ரப்பு யாரு தெரியுமா? நீ சொல், அவன் பிரியப்படுவான், மீண்டும் சொல், இன்னும் பிரியப்படுவான், மீண்டும் சொல், இன்னும் பிரியப்படுவான். அவன் கேட்கலையா கோவப்படுவான். மல்லா எஸ் அல், அவன் போய் நீ உன் பிரச்சனையை சொல்லல, அவன் கோவப்படுவான். என் குடும்பத்துல போய் என் பிரச்சனையை சொன்ன கோவப்படுவான், என் அண்ணன் போய் சொன்ன கோவப்படுவார். 2 தடவை போய் கேட்ட 3வது தடவை டென்ஷன் ஆகுவார். தம்பிக்கு வேற வேலையே இல்லை, ஒரே வந்து தொந்தரவு கொடுக்கிறார் என்பார். என் ரப்பு சொல்வான், ஏன் என் அடியா எங்கிட்ட கேட்கறது இல்லை, அவன் கேட்க சொல்லுங்கள் என்பான். கேட்பேன் கேட்பேன் கேட்பேன். அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். சந்தோஷம் அடைகிற ஆள்கிட்ட போய் கேட்கிறதா? கேட்டாலே டென்ஷன் ஆகுறவங்கிட்ட போயா கேட்கிறது? கேட்டால் கொடுக்க காத்திருக்கிறவன் இல்லையா காரூணியன்? கொடுக்க பிரியப்படுபவன் இல்லையா? கேட்காவிட்டால் கோவப்படுகிறான் என்று சொன்னவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினாயா வ கினா மௌலாயா. யா அல்லாஹ், தேவையற்ற வாழ்க்கை கொடு, என் வாழ்க்கையை விசாலமாக்கி கொடு, செழிப்பாக வாழவை. என்னை மாத்திரமல்ல, என் பொறுப்பில் இருக்கிறவர்களை, என் மனைவியை செழிப்பாக்கி வைரப்பே. செழிப்பாக்கு கேட்கிற போது, தேவையில்லாத வாழ்க்கையை கொடு என்று கேட்ட போது, யார்ட்டையும் தேவையாக கூடாது என்று கேட்ட போது, என் பொறுப்பில் இருக்கிறவர்களையும் என் மனைவியையும் யார்ட்டையும் தேவையாகாமல் வாழவை. அல்லாஹ் அந்த துஆவை நம்ம எல்லாருக்கும் கபூல் செய்வானா. மனைவியெல்லாம் மறக்கப்படுறவங்க அல்ல. நம்ம மனைவியை எப்போ நினைக்கிறோம்னா, சண்டை போடுறதுக்கு தான் சில பேருக்கு மனைவி. ஏதாவது கோபம் வந்தா பூரா அங்க போய் தான் கொட்டுறது. ஊர்ல வெளியில வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனைன்னா நேரா வீட்டுக்கு வந்து டென்ஷனை பூரா அங்க கொட்டிடுறது. என்னப்பா இது வாழ்க்கை? ஊர்ல உள்ள கோபத்தை, தொழில்ல உள்ள கோபத்தை காட்டும் இடம் மனைவியா? இல்லை. இங்கே இருக்கும் கோபம் அங்கே போனால் அமைதியாக வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். நித்தஸ்குன இலையா. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான் அல்லாஹ். ஆதமை படைத்த பின்னால் ஹவ்வாவை படைத்தான். ஹவ்வாவை படைத்த அல்லாஹ் சொன்னான், ஹவ்வாவை படைத்திருக்கிறேன். ஹவ்வாவை பார்த்து பாபா ஆதம் கேட்டார், நீ யார் என்று கேட்டார். நான் ஹவ்வான்னாங்க. ஏன் உன்னை படைச்சான் அல்லாஹ்? நித்தஸ்குன இலையான்னாங்களா. நீங்கள் என்னை கொண்டு நிம்மதி பெறுவதற்காக படைத்தான். பாபா விட்ட அம்மா சொன்ன வார்த்தை, நீங்க நிம்மதி பெறணும், என்கிட்ட இருந்தா தான் உங்களுக்கு நிம்மதி. அல்லாஹ் குர்ஆன்லயே இறக்கிட்டான், லித்தஸ்குன இலைஹா, நீ நிம்மதி பெறுவதற்கு, நீ அமைதி பெறுவதற்கு உன் மனைவி.
பஜார்ல டென்ஷன், வியாபாரத்துல பிரச்சனை, ஊர்ல டென்ஷன், நேரா வீட்டுக்கு வாங்க, நிம்மதி கிடைக்கும், மனைவி கிட்ட போங்க, அமைதி கிடைக்குங்கிறான் அல்லாஹ். இவர் அந்த டென்ஷனை பூரா தணிக்கிறதுக்கு, கொட்டுறதுக்கு, திட்டுறதுக்கு மனைவிதான் கேதி. என்ன வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? அர்த்தமுள்ள வாழ்க்கை என் வாழ்க்கை, அகிலத்தின் அருட்கொடை கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. உன் மனைவிதான் உன் நிம்மதியின் இடம். ஆலோசனை கூட உன் மனைவி இடத்தில் கேள். ஏதாவது ஆலோசனை, இப்படி போனோமா, வியாபாரம் ஒன்றும் சரியில்லை, எங்க போனாலும் பிரச்சனை வருது, அந்த அம்மா ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனை கூட உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையும் அலட்சியம் காட்டி விடாமல் எப்போதும் நாம் நினைக்கிற இடத்தில், துஆ செய்கிற இடத்தில் நம்ம வீட்டு பெண்களை ஆக்கி வைப்பானாக. நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்து கொடுத்தவர்கள், எனக்கு ஒரு வாரிசை உண்டாக்கி தந்தவர்கள், என் நாளைய தலைமுறை இந்த மண்ணில் தொடங்குவதற்கு அந்த அம்மா பட்ட தியாகத்திற்கு நிகர் இன்னொரு தியாகம் உலகத்திலேயே இல்லை. என் மனைவியின் தியாகத்திற்கு பகரம் இன்னொரு தியாகம் இல்லை. என் பிள்ளையின் தாய் அவள். தாய்மைக்கு என்ன பெரிய அற்புதம்! நான் சொல்ல வந்தேன், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருந்து சொன்னா என் மனைவி ஆயிஷாவுக்கும் சேர்த்தான்னு கேட்பாங்க. அது எதுக்குன்னா மகிழ்ச்சி, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், மனைவிக்கு கொடுக்கணும். இப்போ அவர் சாப்பிட கூப்பிடுகிறார். அபூ ஷுவைபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு தெரியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாலாம் வரமாட்டாங்க, அவங்க கூட 2-3 பேர் வருவாங்க. அவர் வரும்போதே சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாளை மதியம் நம்ம வீட்டுல சாப்பாடு, ஒரு 4 சஹாபியை கூட்டுவாங்கன்றார். ஒரு 4 சஹாபியை கூட்டுவாங்க. சரின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய ஒரு பெரிய பழக்கம், கூப்பிடுவோர் யார், அவர் கெப்பாசிட்டி என்ன, அவர் தரம் என்ன, அவருடைய பலம் என்ன, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. கூப்பிட்டால் பதில் சொல்லுங்கள். ஏழையானாலும், செல்வந்தனானாலும், மதவி உள்ளவனானாலும், ஃபக்கீரானாலும் கூப்பிடக்கூடியவருக்கு பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வாங்க. கூப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 சஹாபியை கூப்பிட்டாங்க, விருந்துக்கு வர்றாங்க. மதியம் 4 சஹாபாக்களோடு அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற வழியில் அந்த டைம் சாப்பிட்டு லஞ்ச் டைம் பாருங்க. ஒருவர் பார்க்கிறார், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, நபியோடு 4 பேர் போறாங்க. இந்த டயத்துல எங்க போவாங்க? சாப்பிட தான் போவாங்க. அவருக்கு பசி, அவர் அப்படியே கம்கமா வந்து ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு போல 4 பேர்ல அவர் ஒரு ஆளா சேர்ந்துக்கிட்டார். அவர் 5வது ஆளா சேர்ந்துக்கிட்டார். அப்படியே வர்றார். சாபாக்கள் பார்த்தாங்க, சரி கூட வர்றாரு, அங்கே எங்கேயாச்சும் தெரு வந்தால் நம்ம இந்த சந்தில போவோம், அவர் அந்த தெருக்குள்ள போயிடுவாரு நினைச்சா அவரும் நம்ம கூட அந்த வீட்டுக்கே வர்றாரு. பெருமானார் பார்க்கறாங்க, வீடு வந்துச்சு, அவரும் சேர்ந்துக்கிட்டார். இப்போ ஒரு சிக்கல் என்னன்னா, அவர் கூப்பிட்டார் 4 பேரை, இப்ப 5 பேர் ஆயிடுச்சு. நபியை சேர்த்தா 6. நம்ம நாட்டுல ஒரு களத்துக்கு இருக்கிற 6 பேர். அவரை சேர்த்தாதான் இந்த காலம் வரும். நம்ம நாட்டு காலம் இப்போ நம்ம காலையில நேர்சாவெல்லாம் 6 பேர் சேர்ந்துக்கிறோம். நம்ம கலீஃபாவோட உட்காந்து 6 பேர். எல்லா களமும் 6 தான். மஜ்லிஸ்ல அப்படி செய்துட்டு இருக்கோம். கொஞ்சம் தனியா நடக்கிற இடத்துல 1-2 குறைஞ்சு கூட இருக்கலாம். இங்கே 5 பேர். ஹாமிஸ ஹம்ஸா 4 பேரை கூப்பிட்டு தாங்க வாங்கன்னு கூப்பிட்டார் அவர். அபூ ஷுவைபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டு வாசலில் வந்து நின்ற போது அவரும் சேர்ந்து நிற்கிறார். அவர் கண்ணியம் காக்கப்பட வேண்டும். அவர் பசியில் வந்திருக்கிறார், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் அவர் வந்தது அழகும் இல்லை, அழைப்பில்லாமல் வரக்கூடாது. அவர் வந்து விட்டார், ஆனால் கௌரவ குறைவா நடத்தப்பட்டு விடக்கூடாது. சாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாரும் வெளியில நில்லுங்கப்பா. நிப்பாட்டிட்டு கதவை தட்டி அவரை கூப்பிட்டாங்க. ரகசியமா பேசினாங்க. நீங்க 4 பேரை கூப்பிட்டு வர சொன்னீங்க, 4 பேர் வந்தோம். வழியில ஒருத்தங்க நம்ம கூட வந்துட்டாங்க, அவர் யார் என்று கூட காட்டவில்லை. இந்நாளுண்டா அவரை பார்த்து அவருக்கு மனசு மாறும். 4 பேர் வந்தோம், வழியில ஒருத்தர் கூட வந்து விட்டார். அதிந்தா நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவரை கூப்பிட்டு வர்றேன், நீங்க அனுமதி கொடுக்கலன்னா நான் அவர்கிட்ட பக்குவமா பேசி சமாதானப்படுத்திக்கிறேன். அவர் துடிச்சிட்டார்.
அபு ஷுவைப் அன்சாரி, சையதுனா அபு ஷுவைப், அபு அய்யூப் அன்சாரி இல்ல, அபு ஷுவைப். அவர் துடித்து போனார். என்ன நாயகமே, தாங்கள் விருப்பப்பட்டு தாராளமா கூட்டு வரலாமே, எங்கிட்ட அனுமதி கேட்கிறதா? அப்படி இல்லப்பா, உங்க வீடு சாப்பாடு, நீ 4 பேரை கூட்டு வர சொன்ன, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சேர்ந்துக்கிட்டாரு, அந்த அனுமதி கொடுத்தா தான் முறை உள்ள கூட்டு வந்து அவரையும் சாப்பாடு வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து மகிழ்ச்சியோடு மங்களத்தோடு அவரை கொஞ்சம் கூட வித்தியாசப்படுத்தி பார்க்காமல் அவரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு எல்லோரையும் கவனிப்பதை போல் அவரையும் கவனித்து அழகாக அனுப்பி வைத்தார்கள். எங்கே வாழ்கிறார்கள் ஏத்தல் நபிகள்? ஒரு பசியாளியை கூட மனநோவும்படி நடத்துவதில்லை, கௌரவ குறைவாக நடத்துவதில்லை. ஒரு கட்டம் வந்தது, அவரும் இருப்பார். அப்படி ஒரு சபையில் பெருமானார் ஒரு பொது அறிவிப்பு செய்கிறார்கள். யாரும் உங்களில் விருந்துக்கு வருகிற போது அழைப்பிருந்தால் வாருங்கள், அழைப்பில்லாமல் உள்ளே வருகிறவர் தகல சாரிகா வஹரஜ ஹாயிபா, அவர் சாப்பிட வரவில்லை, அவர் திருடனாக வருகிறார். அது பொது அறிவிப்பு. வேறு ஒரு கட்டம், அனுமதி இல்லாம வீட்டுக்கு போவாதீங்க. ஒரு வீட்டுல நமக்கு சாப்பாடு சொல்லல, 5 பேரோடு சேர்ந்து நீங்க போறதா? போக கூடாது. நம்ம போறோம், நம்மள கெஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களை கூட்டு போக கூடாது. கூட்டு போகணுமா, அனுமதி கேட்கணும். 2 கெஸ்ட் வந்துட்டாங்க, எங்க வீட்டுல சாப்பாடு ஆக்கட்டுமா அல்லது உங்க வீட்டுக்கு விருந்து கூட்டு வரட்டுமா? தகல சாரிகன், அனுமதி இல்லாமல் விருந்துக்கு வந்தவர்கள் திருடர்களாக வருகிறார்கள். சாப்பிட்டு விட்டு வெளியே போற போது கேவலமாக வெளியே போகிறார்கள். நபி பெருமானார் கண்ணியமான வாழ்க்கை எது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அனுமதி இல்லாமல் எங்கேயும் போய்விடாதே என்கிறார்கள். இந்த சமூகம் அவமானப்படக்கூடாது என்கிறார்கள். கண்ணிய குறைவாக நடந்து விடாதீர்கள் என்கிறார்கள். கண்ணிய குறைவாக நடத்தப்படக்கூடாது என்கிறார்கள். ஒரு மாபெரிய வாழ்க்கை. ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் பிறக்கிற முத்தம நபிகள் இந்த உலகத்தை வியக்க வைத்த வாழ்க்கையை தருகிறார்கள், சிந்திக்க வைக்கிற வாழ்க்கையை தருகிறார்கள். அறிஞர்களை மாற்றுகிறார்கள், கவிஞர்களை மாற்றுகிறார்கள், அரசியல் தலைவர்களை மாற்றுகிறார்கள், ஏழைகளுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள், அனாதைகளை தூக்கி சுமக்கிறார்கள், விதவைகளுக்கு வாழ்வு வழங்குகிறார்கள். இதற்கெல்லாம் மேலால் உலகத்தின் அன்பை சொந்தமாக்கி கொண்டார்கள். நான் கேட்கிறேன், மாநபியின் காதலர்களாக நாம் மாற வேண்டாமா? ஆஷிக்குர் ரசூலாக ஆக வேண்டாமா? அவர்கள் அன்பை நெஞ்சில் சுமக்க வேண்டாமா? அவர்கள் பிறந்த இந்த நாள் எப்போது பகல் விடியும், எப்படி இந்த இரவு இருந்தது என்று ஒரு முறை நான் சிந்தித்தால் என் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியாகி விடுகிறது. எந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் இது. சரியாக 1 மணி நேரம் ஆகிவிட்டதால் நான் தொடரும் வாய்ப்புகள் குறைந்து விட்டது. இங்கே உங்களை பார்க்கிற போது, இருக்க இடமில்லாமல் நீங்கள் நிரம்பி இருப்பதை பார்க்கிற போது, 1000 மாணவியின் வாழ்க்கையின் அற்புதங்களை உங்கள் இதயத்தில் பதிக்கவே ஆசைப்படுகிறேன். ஆனாலும் நேரத்தை ரொம்பவும் கவனத்தில் எடுத்து நான் சொல்வேன். உலகத்தில் மாபெரிய சக்தியாக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறப்பில் இருந்து இறப்பு வரையிலும் பாதுகாக்கப்பட்டவர்கள், சரித்திரம் பாதுகாக்கப்பட்டவர்கள், ஒழுக்கம் பாதுகாக்கப்பட்டவர்கள், நன்னடத்தைக்கு சொந்தக்காரர், மிகச்சிறந்த தலைவர், ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், போர்க்களத்தின் மாபெரிய சக்தி மிக்க அவர் போர்க்கள தளபதி. இன்னும் ஒரு பக்கம் ஒரு நல்ல குடும்ப தலைவராக உலகம் எங்கு போனாலும் எங்கு திரும்பினாலும் அங்கெல்லாம் முன்மாதிரியாக நிற்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டில் பிரச்சனையா? பிரச்சனை வந்தால் நான் எப்படி நடக்க வேண்டும்? உங்கள் வீட்டுக்குள்ளே நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை பாருங்கள், புரட்டி பாருங்கள். உங்கள் பிரச்சனை அல்லாஹ் புரட்டியே போட்டு விடுவான். நீங்கள் சுயமாக முடிவுக்கு வராதீர்கள், சுயமாக யோசிக்காதீர்கள். யோசனையிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வைத்து யோசியுங்கள்.
உம்மாட்ட எப்படி நடக்கணும், பெருமானாரை பாருங்கள். மனைவியை எப்படி நடத்தணும், பெருமானாரை பாருங்கள். பிள்ளைகளை எப்படி வைக்கணும், பெருமானாரை பாருங்கள். எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், மிகப்பெரிய வியாபாரம் செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழையாக வாழ்கிறார்கள், பணக்காரராக வாழ்கிறார்கள். பூமா நபிகள் சுகமாக வாழ்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டும் வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சில காலம் கவலைப்பட்டும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் நினைத்தால் ஒரே நிலையில் வாழ வைத்திருக்கலாம், எல்லா நிலைகளிலும் வாழ வைத்தான். ஏன் தெரியுமா? எல்லா நிலைகளிலும் வாழும் மனிதர்கள் அந்த நிலைகளின் போது அவர்களையே பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக, ஈமானிலே பரக்கத் செய்வானாக, நிம்மதியில் பரக்கத் செய்வானாக. எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரசித்து ரசித்து வாழச் செய்வானாக. அவர்களின் உயிரோட்டமான வாழ்க்கை எடுத்து நடக்கச் செய்வானாக. அவர்களின் சுன்னத்துகளை பேணி பாதுகாத்து வாழச் செய்வானாக. ஹயாத்து உள்ள வரையிலும் நான் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. இந்த சமூகம் இருக்கும் இடமெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பை நசீபாக்குவானாக, நிம்மதியை நசீபாக்குவானாக. நாம் பெற்ற பிள்ளைகள், ஆண் மக்கள், பெண் மக்கள், அவர்களின் கல்வியில் அல்லாஹ் முன்னேற்றங்களை தருவானாக. அவர்களினுடைய பரீட்சையில், எக்ஸாமில் அவர்கள் முதன்மை பெற செய்வானாக. நம்ம வியாபாரங்களில் பரக்கத் செய்வானாக. நம்ம தொழில் நமக்கு கை கொடுக்க செய்வானாக. நம்ம தொழில நம்ம நஷ்டமாகி விடாமல் பாதுகாப்பானாக, ஏமாந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாரையும் ஏமாத்தி விடாமலும் பாதுகாப்பானாக. நம்முடைய தொழிலை கொண்டே அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்களை தருவானாக. நாம் செய்யும் தொழிலில் அல்லாஹ்வை நம்பி துவங்கணும். ஒரு செய்தியை மட்டும் சொல்ற, ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாபாரத்துக்கு போறதா இருக்கட்டும், தொழிலுக்கு போறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், கடை வாங்குறதா இருக்கட்டும், காணி வாங்குறதா இருக்கட்டும், பிள்ளைங்களை நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், நல்ல பெண்ணை பார்க்கணும். இது அத்தனையும் சக்சஸ் ஆகணும், வெற்றி ஆகணும். அதற்கு ஒரே வழி, நீங்கள் காலையில் எழுந்திருத்த போது யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் சொல்லுங்க. யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் 33 தடவை ஓதணும். 13 சலவாத்து ஓதிட்டு தொழிலுக்கு போங்க. ஒரு காணி வாங்கணும், 33 தடவை ஓதணும். 13 சலவாத்து ஓதிட்டு காணிக்கு போங்க, வாங்க போங்க. வியாபாரத்துக்கு போறீங்க, அது சனிக்கிழமையா இருக்கட்டும், புதன்கிழமையா இருக்கட்டும், மற்ற நாளா இருக்கட்டும், அந்த வியாபாரத்துக்குள்ளே நுழையும் போது நீங்கள் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் 33 தடவை ஓதணும். சலவாத்து ஆரம்பத்திலும் முடிவிலும் 13 சலவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு போங்க. அந்த வியாபாரம் வெற்றியாகும், அந்த தொழில் வெற்றியாகும். உங்க பிள்ளைக்கு நீங்க பாக்குற மாப்பிள்ளை நல்லவராயிருப்பார், உங்க பையனுக்கு பாக்குற பொண்ணு நல்லதா அமையும். என் காரியம் அத்தனையும் சக்சஸ் ஆகுவதற்கு உங்க பிள்ளை இன்னைக்கு எக்ஸாமுக்கு போறாரு, 33 தடவை யா ஃபத்தாஹ் ஓதிட்டு போக சொல்லுங்க. அந்த எக்ஸாமில் அவர் பாஸ் ஆகிறார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளின் ஈமானிலே பரக்கத் செய்வானாக, ரிஸ்கிலே பரக்கத் செய்வானாக, எல்லா நற்பாக்கியங்களையும் கொடுப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் கணவன் மனைவி சந்தோஷமா வாழ செய்வானா. சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், வருத்தம் இல்லாமல் கணவன் மனைவியை ஒன்னாக்கி வைப்பானாக. எங்கேயாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கா, உடனே இன்னைக்கு ராத்திரியே பெருமானார் பிறந்த இந்த இரவில் சமாதானமாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம போய் மனைவிட்டு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கான்னு சொல்லணும். நம்ம இமேஜ் எல்லாம் ஒன்றும் குறைஞ்சி போகாது, இமேஜ் பாதுகாக்கப்பட்டு விடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை, அல்லாஹ் தன் கருணையால் என் பெருமானின் பரக்கத்தால் சாலிகான ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்குவானா. குழந்தை இல்லை என்ற கஷ்டம் பெரிய கஷ்டம் ரப்பே, சிறப்பான குழந்தைகளை எங்கள் பிள்ளைகள் பெற்றெடுக்க செய்வாயாக. அல்லாஹ் இந்த நாட்டை பாதுகாப்பானாக, இந்த மண்ணை பாதுகாப்பானாக. நமக்கு எல்லா வகையிலும் சாதகமான சூழலை அல்லாஹ் உருவாக்கி வைப்பானாக. மனித நேயத்தை பாதுகாப்பானாக, சகோதரத்துவத்தை பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இங்கே நாம் வருவதற்கு காரணமாக இருந்த அன்பு சகோதரர்கள்,
ஜமாத்தார்கள், குறிப்பாக நமது இளைஞர்கள், அருமையான சங்கத்து பிள்ளைகள் எல்லோருக்கும் அல்லாஹ் இருவுலக நற்பாக்கியங்களையும் வழங்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு எம்பெருமான் பிறந்த இந்த நாளில் நமது எல்லா கவலை கஷ்டத்தை அல்லாஹ் நிறுத்திவிட்டு சந்தோஷங்களை நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாருடைய துஆவை ஆதரவைக்கிறேன். குறிப்பாக இங்கே கலீஃபாக்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள். உலமாக்களின் உயிரோட்டமான கலீஃபாக்களின் பரக்கத்தான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.